பொதுவா மனுஷ கூட்டத்துக்குள்ள குடமே கெட்டதுக்கு பயப்படுறதே. தெம்பு சொல்லி பாருங்க, அவ்வளவு சீக்கிரம் தேர மாட்டான் மனுஷன். பயமுறுத்தி பாருங்க, உடனே மிரண்டு உசுறு குறைஞ்சு போமா. போற வழியில புங்க மரத்துல ஒரு கிளி இருக்கு, பாத்துட்டு போப்பான்னு சொல்லி பாருங்க. கிளியா இருக்கா? நான் போற வரைக்கும் இருக்குமா? பச்சை கிளியா பஞ்சாரண கிளியா? 1000 கேள்வி கேட்பேன். போற வழியில ஒரு புலி இருக்கு, பாத்து போப்பான்னு சொல்லி விட்டுருங்க. ஒரு கேள்வியும் கேட்காம எங்க ஊரு அதுக்கு எதிர்த்த செயலன்னு ஓடியே போவேன். கெட்டது எப்பவுமே கேள்வி கேட்க விடாம ஒட்டிக்கிறோம். கட்டையனுக்கு அப்படித்தான். பயந்து போச்சு சொக்க தேவம்பட்டி. பெரிய மூக்கி பாவம் கழண்டு போனவ. அத்து விட்ட கருவாச்சி வேற அத்துவான காட்டுல நிக்கிறா. வீட்டுக்கு ஒரு ஏறு போய் உழுது கொடுப்பாங்கப்பான்னு சொல்லி இருந்தா ஒரு பையன் உழுக போயிருக்க மாட்டான் ஊர்ல. உழுக போனவன் வீடு திரும்ப மாட்டான். கருவாச்சி காடு உழுக எவனும் போகாதன்னு கட்டையன் கமுக்கமா பரப்பவும் எதுக்குடா பொல்லாப்புன்னு அவன் இஞ்சி இருக்கிட்டான். பெரிய மூக்கி மேல வெறுப்பு இல்ல, கட்டைய மேல பயம். பொண்டாட்டி தப்பான வழியில போறாங்கிற சங்கதி ஊரு தெரிஞ்சு நாடு தெரிஞ்சு கடைசியா தான் புருஷனுக்கு தெரியுங்கிற மாதிரி ஏர்மாடு தடுத்து வச்சிருக்கிறது கட்டையம் வேலைதாங்கிறது 5 நாளுதான் தெரிய வருது பெரிய மூக்கிக்கு. அடப்பாவி பயலே, நெஞ்ச புடிச்சு உக்காந்து போனாக தாயும் மகளும். காடுகிற பூரா உழவாயிருச்சு. இந்தான்னு ஈரம் போய்க்கிருக்கு. இன்னும் 2 நாள் விட்டா உழவு இறங்காது, விழுந்த விதை முளைக்காது. நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? ஆள் இல்லாத ஊருக்குள்ள அவ அலைய அரச மரத்து அம்பளக்கல்ல படுத்து கிடக்க கேப்பக்களியன். கட்டின வேட்டியோட வெறும் உடம்போட தலைக்கு வச்சா களவு போயிரும்னு துண்ட சுருட்டி தொட இடுக்கல வச்சு படுத்திருக்கேன். பாவம், பிறவியிலேயே வாயும் பேசாது காதும் கேட்காது அவனுக்கு. குடும்பம் இல்ல, ஒத்த ஆளு. 2 மாடுகளும் 3 செம்பளி ஆடுகளும் தான் சொந்த வந்தங்க. இவன் கஞ்சிக்கு அதுக பொறுப்பு, அதுக தீனிக்கு இவன் பொறுப்பு. ஒரு கெட்ட பழக்கம் இல்ல அவனுக்கு. உழைச்சு பொழைக்கிற சன்னியாசி. ஒரு பிறவி முடிஞ்சாதான் இன்னொரு பிறவின்னு சாமியார்கள் சொல்ற மாதிரி ஒரு வேட்டி கிழிஞ்சாதான் இன்னொரு வேட்டிங்கிறது அவன் பொருளாதார ஐதீகம். அவனுக்குன்னு உள்ளதெல்லாம் ஒரே ஒரு ஆசைதான், நெல்லு கஞ்சி. நெல்லு கஞ்சினா உசுறு கேப்ப கல்யாணுக்கு. தைப்பொங்க தீபாவளிக்குத்தேன் நெல்லு கஞ்சிங்கிற ஆடம்பரமெல்லாம் அப்ப. கல்யாண வீடு கருமாதி வீடுகள்ல 2 இலை வாங்கி ஒண்ணு மேல ஒண்ணு போட்டு உக்காந்துருவேன். மேலிலையில பந்தி சொத்தை வாங்கி தின்னுட்டு அந்த இலைய எடுத்தறிஞ்சிட்டு பேட்டியில கைய தொடச்சு 2ஆம் இலைய விரிச்சு 2ஆம் பதிக்கு வந்த ஆளு மாதிரி அங்கேயே உட்காந்துருவேன். இப்ப மூச்சு விடுற போன மாதிரி உறங்குறேன். கத்தி கத்தி பார்த்தா பெரிய மூக்கி அவ எந்திரிக்கல. காத்து சத்தம் போட்டா கல்லு எந்திரிக்கும். ஒரு குச்சி எடுத்து அடிச்சு எழுப்புனா கனா கண்டு எந்திரிச்சவன் மாதிரி மேலையும் கிளையும் முழிச்சவன் கொரட்டைய நிறுத்திட்டு கொட்டாவிய விடுறேன். எந்த மொழியில பேசினாலும் காசுல பேசுற மாதிரி வருமா? அதுலயும் இவன் வாய் பேசாதவன். அண்டை அடகு வச்ச 7 ரூபாயில வெத தானியத்துக்கு 2.25 ரூபா போக முடிஞ்சு வச்சிருந்த 4 கால்ல ஒரு 1 காலை எடுத்து கொடுத்து ஒழுக வாப்பான்னு சாடையில சொல்லவும் அவன் தலைய சுருண்டி கர்ற பொருன்னு முனகுறேன். சாமிய கும்பிட்டு அவன் மேல பிரம்மாஸ்திரத்தை எடுத்து எரிஞ்சா பெரிய மூக்கி. பச்சை நெல்லு குத்தி மத்தியானம் நெல்லு கஞ்சி உருண்டை புடிச்சு தாரேன்னு சாடையில சொல்லவும் அது வரைக்கும் கண்ணுல ஒட்டி இருந்த உறக்கம் ஓடியே போச்சு கேப்ப கல்யாணுக்கு. சரின்னு தலையாட்டிட்டேன். பாதி கிணறி தாண்டிட்டா பெரிய மூக்கி. இன்னொரு ஏருக்கு என்னன்றது, முக்குரணி வீட்டுக்கு ஆடிக்கு விருந்தாடி வந்திருக்கான் அவன் மருமக சவட்டையன். பின்னத்தேவம்பட்டி பிறப்பு, நல்ல இளந்தாரி. மாட மாதிரி வேலை செய்வேன். ஆனா சாராயமோ கஞ்சாமோ கொடுத்தா வேட்டிய கழுத்தி கொடுத்துட்டு வெறும் ஆள வீட்டுக்கு வந்துருவேன். சுத்தி வளைச்சு பார்த்தா பெரிய மூக்கிக்கு முக்குரணி நாத்துனா முறையில வந்து சேருவா. உழுது முடிச்சா அவன் மாடுக 2ம் தொழுவுல இருக்கு. எப்பா முக்குரணி மருமோனே, சாமியா பார்த்து உன்னை அனுப்பி இருக்கிறாசா, காடு உழுது கொடுத்துட்டு போன். அவ காசை எடுத்து நீட்ட விருந்தாடியா வந்திருக்கவன் வேலைக்கு போனா மதிப்பு கம்மின்னு அவன் மரியாதை பார்க்க முந்தானையில ஒழிச்சு கொண்டார்ந்த சாராய சீசாவை எடுத்து நீட்டி ஓங்கி அடிச்சு உடைச்சா அவன் மரியாதைய. சீசாவா லேசா? அவனும் தலையாட்டிட்டேன். சரின்னு சொன்ன சவட்டையன் இன்னொரு குண்டை தூக்கி எரிகின. நான் வந்துருவேன் நல்லாத்தா. நேத்து உழுக போன மயிலக்கால பின்னங்கால கொழு எடறி எந்திரிக்க மாட்டாம கிடக்கு. கடப்பார கவுண்டர் விடிய வந்து ஏற்கலப்ப வேணும்னு இரவ வாங்கிட்டு போயிருக்காரு. என்ன நான் சொல்ற அப்படிங்கிற காசை பையில போட்டுக்கிட்டு சீசாவை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு. என் பூமியில மழை விழுக வழி காமிச்ச சாமி பெத விழுக வழி காமிக்கலையே. நான் மருகி நின்ன பெரிய மூக்கி மூஞ்சியில திடீர்னு ஒரு தெளிச்சி. எப்பா சாமியா வந்த சவட்டையா, எங்க வீட்டுல ஒரு ஏர் கலப்ப இருக்குப்பா, பூர்வீக கலப்ப, அதை எடுத்துக்க. ஒத்த மாடு நீ வச்சிருக்க, ஒத்த பசு நான் வச்சிருக்கேன். அதை ஏர்ல போட்டி ஓட்டிக்க. கணக்கு சரியா போச்சா? காடு வந்து சேரப்பா விடிய. மனுஷ அடக்கிற கதவை சாமி திறக்கும்டா, பாடா. வெடிய காடு வந்து சேர்ந்துருச்சு 2 ஏரும். இல்லாதவன் முழுசா கழிக்க முடியாத கடங்கப்பை மாதிரியே என்ன மிச்சம் இருக்கு இருட்டு. கத்தாழம் புதருக்குள்ள காடைகளும் கதுவாளிகளும் வேப்ப மரத்துல காக்காயும் உடசாலி மரத்துல மைனாக்களும்
இன்னும் எந்திரிக்கலையா சூரிய பகவானேன்னு கிழக்கு கிண்டல் அடிச்சு கத்துதுக. பாறையில துண்ட உதறி தூசு தட்டி வேட்டையை அவுத்து சுருட்டி அதுல வச்சு காத்துல பறந்துரும்னு ஒரு கல்லையும் தூக்கி வைக்கிறானுங்க கேப்ப களியான சவட்டையனும். என்னமோ அழுக்கு படுறமா. அதுக்கு மேல அழுக்கு சேர எந்த முளையிலும் இடமில்லாத வேட்டையில தூக்கி வச்ச கல்லுக புண்ணியம் வரணதுக. அதுகளுக்கு மூக்குல வருங்க கிழக்கு முகமா நின்று பூமிய கும்பிட்டு விதை பொட்டி எடுத்துட்டா பெரிய முக்கி. 2 புடி பிடிக்கும் அந்த விதை பொட்டி. ஒரு குறுக்கு கத்துக்கு என்ன அளவு தானியம்னு கணக்கு இருக்கு அவளுக்கு. ஒருவடி சோளம், காப்படி எள்ளு, கல்லு பயிறு, காணப்பயிறு, தட்டாம்பயிறு, மொச்சை, துவரை எல்லாம் வகைக்கு அரகாப்படின்னு கலந்து விதைச்சா ஒரு குறுக்கம் விதைச்சு முடிக்க ஒரு கை விதை மிச்சம் இருக்கும். 2 கையிலையும் விதை பொட்டியை எடுத்து அதை இடது மாவுல இருதயத்தோட வச்சு இணைச்சு அணைச்சு குலதெய்வத்தை நினைச்சு வலது கையில விதைய அள்ளி விதை பொட்டியில ஓங்கி அடிச்சு விதைச்சுக்கிட்டே நடந்து போறா பெரிய முக்கி. 2 பாக தூரத்துக்கு செதறி ஓடி விழுகுதுக விதைக. கோயில் மணி சத்தமெல்லாம் சத்தமில்ல ஒரு விவசாயிக்கு. விதைக்கையில தானியங்க விதை பொட்டிய முட்டி மோதி தெரிச்சு விழுகிற சத்தம் இருக்கே, அந்த சத்தத்துக்கு கொண்டதுதான் சகல சத்தமும். பெரிய மூக்கி ஒரு குறுக்கம் விதைச்சு முடிக்க முன்னத்தி ஏறு கேப்ப கல்யாணம் பெண் நிறுத்தி ஏறு சவட்டையுமா உழவுல கூடிட்டாங்க. சும்மா சரவர சரவரன்னு சரள கல்லு கூட சண்டை புடிச்சுக்கிட்டே செம்மனை பொழுந்து செந்தருக்கம் பூசிக்கிட்டே விதப்போழவு போட்டு போகுதுக கலப்பைய. கஞ்சி பொழுதுக்குள்ள ஒரு குறுக்கம் உழுது முடிச்சு பெரிய மூக்கி கரகரகரகரன்னு கரைச்சு ஊத்துன கம்பங்குள்ள கழுவாத 2 கையிலையும் வாங்கி சுட்ட மிளகா வத்தல சுரீர்னு கடிச்சு மடன்னு குடிச்சுட்டு ஆவாரங்குளைய உருவி கை தொடச்சு இடுக்குல இருக்கிற கூழ கோவணத்துல தடவிக்கிட்டு அடுத்த குறுக்கம் பார்த்து மேல எழுத்துனாக 2 பேரும். இங்க இது இப்படி இருக்க, அங்க பச்சை நல்ல உரல்ல போட்டு குத்தி எடுத்தா கருவாச்சி. அத சோறாக்கி குழஞ்சும் குழையாம இறக்கி உருண்டை புடிச்சு புளிச்ச தண்ணியில போட்டு ஆறாளுக்கு குண்டான கஞ்சியை எடுத்து குத்து சட்டியில போடுறா. உழவு காட்டுல 4 ஆளு, இவளை சேர்த்து 5 ஆளு, கஞ்சி கணக்குல கேப்பக்களியா 2 ஆளு, ஆக மொத்தம் 6 ஆளு. மறுமாத்தம் இல்ல. கொத்து சட்டிய தலையில வச்சு தூக்குவாளிய கையில பிடிச்சு முத்து கருப்பு கடையில மறுமாத்தத்துக்கு வெங்காயம் வாங்கி அவ முந்தானையில முடிய பெரிய மூக்கி காட்டுல உழவு நடக்குதோ அப்படிங்கிற உழவு போயிருச்சு கட்டையனுக்கு. நெல்லு கஞ்சி வருதுங்கிற நினைப்புலயே 2 குறுக்கத்தை நெருக்கி முடிக்க கருவாச்சி வாரது தெரியுது கரட்டு மேட்ல. நெல்லு கஞ்சிய கண்டதும் கேப்பக்களியா மலந்து போனா மலந்து ஒரு உருண்டைக்கு 2 வெங்காயம்னு வாங்கி கருவேலங்காய திங்கிற வெள்ளாடு மாதிரி கருக்குன்னு மெல்லுறான் பாவம். இவளுகளை எல்லாம் கஞ்சி குடிக்க விட்டுட்டு 3வது குறுக்க விதைச்சு முடிச்சு மூஞ்சி தொடச்சு வந்த பெரிய மூக்கி கடைசி உருண்டைய தின்னுட்டு கை துடைக்கிறதுக்குள்ள எந்திரிங்கப்பா எந்திரிங்க, பொழுது இருக்க உழவு முடியணும்னு எல்லார் காலையும் வெண்ணிய ஊத்துறா. பெரிய மூக்கி முள்ளு வெட்ட கருவாச்சியும் கொன்ன வாயனும் கல்லு பொறுக்கி போட 3ஆம் குறுக்கத்துல 2 சால் ஓட்டி 3ஆம் ஜாலுக்குள்ள முன்னுத்தி ஏறு நுழைய நிறுத்துங்கடா ஏற அப்படின்னு சத்தம் கேக்குது. யாரு என்னான்னு திரும்பி பாக்குறதுக்குள்ள ஏர் விழுகிற ஆளுக மேல சரசரான கல்லறி விழுகுது. மாட்டு திமிழ் மேல விழுந்து உடஞ்சு செதறதுக மண் கட்டிக. வெறுன்னு காத்த கிழிச்சு வந்த கை கம்பு ஒண்ணு கேப்பக்களியா மாட்டு கொம்புல மாட்டி நிக்குது. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கண்ணை பார்த்தது புத்திக்கு எட்டுறதுக்குள்ள ஏற வந்து மறிச்சுட்டானுங்க கட்டைய ஆளுங்க. உலக்கையனும் சலம்ப பாண்டியும் பண்ணியா பேரனும் கரிகஞ்சிக்கு அலையிற 4-5 காளி பெலுகளும் 2 ஏர் மாட்டையும் சுத்தி வளையம் கட்டி நிக்கிறாங்க. கெட்ட வார்த்தை சொல்லி வஞ்சுக்கிட்டே ஒருத்தன் கேப்பங்களையா உருமால அவுக்குறான். அவன் தசு புசுன்னு உருமால காப்பாத்த கைய மேல தூக்கவும் கோவணத்தை உருவி எரிய பாக்குறான் ஒருத்தன். ஏய், யார கேட்டா ஏற போட்டீங்க, அவுத்து விடுங்கடா. பெரிய முக்கிய கருவாச்சியும் பதறி நெஞ்சில் அடிச்சுட்டு ஓடி வராங்க. உலக்கையனை பார்த்து கேப்பக்களியாம் பயந்து போனாலும் சவட்டையன் சண்டை பிடிக்கிறான். இந்தப்பா காட்டுக்காரி அவ, காசு வாங்கினவன் நானு, இடையில மறிக்க நீ யாரு? நான் யாருன்னு கையில சொல்லவா வாயில சொல்லவாடா? ஏய், நீ எந்த ஊர்ரா? பின்ன தேவம்பட்டி. சொக்க தேவம்பட்டி சும்மா இருக்க பின்ன தேவம்பட்டிக்கு என்னடா பெரியத்தனோ? இப்ப குறுக்க வந்து விழுறதா பெரிய முக்கி. இல்ல உலக்கையா, இது நல்லா இல்ல. பொம்பளை பாவம் வந்தா நீ புழுத்து சாவடா. நாங்க புழுத்து செத்தா நீ செத்து புழுக்க போற. போடி கிளவி போடி. சலம்பல் பாண்டி புடிச்சு ஒரு தள்ளவோ மாட்டு கால்களுக்கு மத்தியில ஓடி விழுந்து போனா பெரிய முக்கி. யாத்தே கத்தி கருவாச்சி ஆத்தாள தூக்க போக, எல பொண்ணுங்க பழகளா, கிழவியையும் மகளையும் ஏண்டா இந்த பாடுபடுத்துறீங்க? சவட்டைய சத்தம் போட நேக்கா இடுக்குல மலார்னு உள்ள புகுது சவட்டைய சங்க புடிச்சு புட்டான் பண்ணியாம் வேற. நீ யாரா அத கேட்க? கருவாச்சி நீ வச்சிருக்கியா? ஏய் ஏய், இது நல்லால. அப்ப அவ ஆத்தாள வச்சிருக்கியா? ஏய், அவனுக்கு நல்லா தடா. கருவாச்சி எனக்கு அக்கா தங்கச்சிடா. உறவு முறை தெரியுதுல்ல, ஒரு முறை தெரியுதா உனக்கு? எங்களை மீறி எவனும் இந்த காடை உழுவப்படாது. உன் மாட்டை அவுத்துட்டு ஓடி போயிரு. உழவு மாடுகளை தும்பு திரிச்சு விட்டு அதுக வாளுகள்ல ஆளுக்கு ஒருத்தனா கடிக்க
விட்டா போதுண்டா சாமின்னு ஓடுதுக ரெண்டும். உழவு காட்டு வழியே மாடுக பின்னாலேயே விரட்டி போறான் கேப்பக்களியா. இது என்னடா அது, கேனப்பைய ஊர்ல கிறுக்கு பைய நாட்டாமையா இருக்குன்னு உழுத வரைக்கும் போதும்னு ஒத்த மாட்டை அவுத்துட்டு வெளியேறிட்டா சவட்டையனும். வந்த சோழி முடிஞ்சதுரா சாமின்னு தவாளம் போட்டு ஓடி விட்டானுங்க காலி பயிலுக. ஆகாயத்துக்கும் கீழே அந்த அத்துவான காட்டுல 2 ஒவ்வளையும் ஒரு பசுமாட அனாதையா நிக்கிறத பார்த்து விக்கி விக்கி அழுகுறான் ஒன்னும் பண்ண முடியாத கொன்னவாய. மகளை கட்டி பிடிச்சு ஆத்தா அழுக, ஆத்தாள தேத்தி மக அழுக. பொட்டைகளை இப்படி அழுக வைக்கிற பழக்கமெல்லாம் எங்க மாட்டு சாதியில கிடையாதுன்னு பசுமாடு பார்த்து அழுக. இளவு விடா போச்சு உழவு காடு. 3ஆம் குறுக்கம் 3 சாலை இன்னும் உழகல. விதைஞ்ச விதை பூமியில கிடக்கு. இன்னைக்குள்ள உழுகாட்டி சோளத்தை புறா தின்னுட்டு போயிரும். மொச்ச கல்லு பயிறு தட்டாம் பயிர காட கதவாளிக முழுங்கிட்டு போயிரும். எள்ளு காண பயிறு எறும்பு இழுத்துட்டு போயிரும். படங்குன்னு எந்திரிச்சா கருவாச்சி. அழுகாத ஆத்தான்னு கண்ணை தொடச்சா. வெட்டர வாழை எடுத்து நட்டு வச்சா வரப்புல. ஏற்கால ஒரு பக்கம் நேக்கால ஒத்த பசு நிக்க, மறுபக்கம் நேக்கால தூக்குனா. பசு உயரத்துக்கும் தன் நெஞ்சுக்கும் நேக்கால நேர் பண்ணினா. அது ஒத்த மாடு. நான் தாண்டி ஆத்தா உன் தொத்த மாடு, ஓட்டு ஏறனா. மூக்க சிந்தி எரிஞ்சு எந்திரிச்சு ஒரே ஏற்கலப்பையில ஒரு பக்கம் பசுவையும் மறுபக்கம் மகளையும் பூட்டி உழுது வாராயா பெரிய மூக்கி. தலைக்கு மேல பறந்து போற சாயங்கால பறவைக இந்த பூமியில இப்படி ஒரு கூத்தும் உண்டுமான வானத்துல கொஞ்ச நேரம் நின்னு பார்த்து நிதானமா பறக்குதுக. அவ உழுக உழுக செம்மண்ணா ரத்தம் கசியுது பூமி. உழுது முடிச்சு மகளை கட்டி பிடிச்சு அவ அழுக. நானும் உன் மகதானே, என்னைய கட்டிப்பிடிச்சு அழுக மாட்டியான்னு பசுமாடு ஒரு பார்வை பார்க்க 2 மகள்களையும் கட்டி பிடிச்சு, நான் பிறந்த நேரம்தான் நல்லா இல்ல, நீ பிறந்த நேரமும் நிம்மதி இல்லையேன்னு காடு தீப்பிடிக்க கத்தி கத்தி அழுகிறா பெரிய மூக்கி. இந்த வேதனைய காண பொறுக்காம நெஞ்ச புடிச்சுக்கிட்டே மலைக்கு பின்னால போய் விழுகுது சூரியன். ஊருக்கே தெரியுது கட்டைய ஆளுக பெரிய மூக்கி உழவு காட்டுல ஏர்மாடுகளை மறிச்சு தும்பு திரிச்சு விட்டதும் ஆத்தாளு மகளுமா உழுது அழுது வந்ததும். பாவி பையன் இன்னும் என்னென்ன வேஷம் கட்டி வெளியேற போறானோன்னு ஊரு பதறுது. இதை விடப்படாது. ஒருமா பெருமா தேவர்கிட்டையும் சுப்பஞ்சட்டிகிட்டையும் ஒப்பிக்க வேண்டியத. கோல் சட்டியில புடிச்ச அடி கருப்ப காக்கா சிப்பிய வச்சு சொர்ரு சொர்ருன்னு சொரண்டிக்கிட்டே அவ யோசிக்கிறப்ப நேத்து விதைச்ச உழவு காடு பாக்க போயிருந்த கொன்னவாயன் ஒரு மாதிரி கலவரத்தோட ஓடி வர்ற. தவிப்படமாக பேசுறா மூச்சு வாங்கிக்கிட்டே. பெரியாத்தா, ஊர் காடுகள்லாம் நெருக்கி முளைச்சிருக்கு. நம்ம காடு மட்டும் அங்கொன்னும் இங்கொன்னுமா முளைச்சிருக்கு. விட்டா அழுதுருவான் போல இருக்கு. கென்னு சிரிக்கிறா பெரிய மூக்கி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆத்தா சிரிக்கிறாளேன்னு அண்ணாந்து பாக்குறா கொட்டத்துல விளக்கமாற வச்சு சாணியோட சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்க அருவாச்சி. தண்ணி குடிச்ச பசுமும் பாக்குது தலைய தூக்கி. பெரிய மூக்கி சொல்றா, விதைச்சு வீடு வந்தா விடிய முளைச்சிருமா உழவு காடு, அதுக்கு ஒரு கணக்கு இருக்குடா மகனே. 7 நாள் ஆகும் மொச்சையும் தட்டாம்பயிரும் முளைக்க. கல்லு வயிறு சோளமும் முளைக்க 4 நாள் ஆகும். 3 நாள் ஆகும் எள்ளு முளைக்க. காணப்பயிறு ஒண்ணுதாண்டா ஒரே ராத்திரியில மண்ணுக்குள்ள மலர்ந்து விடிய முளைச்சிருக்கும். நீ காணப்பயிறு முளைச்சதை மட்டும் பாத்துட்டு வந்திருக்கடா கேன பயில. ஓட போய் வேலைய பாரு. தாத்தா கருவாச்சி, கும்பாவுல கூழு ஊத்தி வச்சிருக்கேன் கொன்ன வயனுக்கு. பாவம், ஒரு பட்டை மிளகா இருந்தா சுட்டு கொடு. பெருமா தேவர் வீடு வரைக்கும் ஒரு 8 போயிட்டு வந்துடுறேன். உருமா பெருமா தேவரும் சுப்ப ஜெட்டியாரோ பொடிநடையா பொழுது சாய போனப்ப மேல் குளிச்சுக்கிட்டு இருந்தாரு சடைய தேவரு. வெதுவெதுங்கிற வெண்ணி விழாவி கைக்கு வாட்டமா அண்டாவ உரல்ல தூக்கி வச்சு ஒசரம் பண்ணி குளிக்கையில ஒரு அலுப்பு வந்ததுன்னா உக்காந்த அழுக்கு தேய்க்க ஒரு தலைப்பழுகையும் வாசல்ல போட்டு முன் அண்ணா கைத்துல சொருகுன கோவணத்தை இழுத்து பின் அண்ணா கைத்துல சொருகிக்கிட்டே வாங்கப்பா அப்படின்னாரு. அவர் சொருகுறதுல தப்பு கப்பு வந்துடக்கூடாதுன்னு சாமியை கும்பிட்டுக்கிட்டு வாரம் நாங்க 2 பேரும். வயசான காலத்துல முக்கி முக்கி வர்ற மூத்திர மாதிரி சன்னமா கால் வழியா வெண்ணி ஊத்தி பதம் பார்த்து நிக்கிற சடைய தேவர கோவணத்தோட பார்த்தா பெரிய ஆளுக செத்து போனா அரக்கம்பத்துல பறக்குமா இல்லையா கொடி அப்படி இருக்கு. என்னப்பா தெற்கு வடக்கு சேர்ந்து வந்தது மாதிரி ஊர் வருஷங்க 2 ஒன்னா வந்திருக்கீங்க. திண்ணையில கிடந்த கோழிப்பைய வைக்கோல் எடுத்து வளைஞ்சரிச்சுட்டு உட்காந்தாங்க. பெருசுக 2 பேரும் சடைய தேவர் குளிக்கிற கண்காட்சிய பாத்துக்கிட்டே, வேற ஒண்ணும் இல்லப்பா, இந்த வருஷம் நல்ல மழை, காடுகரையெல்லாம் விதப்பாயி போச்சு. இதை சொல்லத்தான் வந்தியலாக்கம். நான் வெளியூருக்காரன், இன்னைக்குதான் புதுசா அந்த ஊருக்கு குடி வந்திருக்கேன் பாரு. அதுக்கு இல்லப்பா, மழை எல்லாருக்கும் பொதுவா பெய்யற மாதிரி நீதி நேர்மையும் எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும்ல. 100ல ஒரு பேச்சு, அதுக்கு என்னப்ப? வேற ஒண்ணும் இல்லப்பா, அத்தை விட்ட கழுதைய பொழைச்சு போடின்னு சொல்றத விட்டுப்புட்டு அவங்க குடிக்கிறக்குள்ள ஏன் மண்ணளி போடணும்? தொட வழியா வெண்ணி ஊத்தி சொகத்த கால்ல இருந்து தர வரைக்கும் விஸ்தாரமா பரவி விட்டு,
தீர போகுதுரா அந்த சுகங்கிறப்ப இன்னொரு கால்ல ஊத்திக்கிட்டே, யாருக்குள்ளு யாரு மண்ணு பிடிவல்லையப்பா பிடி குடும்ப பேசுறாரு சடைய தேவரு. இது என்னப்பா கதையா இருக்கு? பழந்தண்ட குரங்கு கொட்டை எறியாதா? உழவு காட்டுல போய் ஏற மறிக்கிறதும் பொட்டாச்சிகளை புடிச்சு தள்ளுறது நல்லாவா இருக்கு? சாமி சத்தியமா நான் பாக்கலப்பா. நீ பக்கத்துல இருந்து பார்த்து நான் சொல்றோம், நாளை பின்ன இது நடக்கப்படாதப்பா, கட்டை எனக்கு சொல்லி வையே. தலைக்கு மேல வளர்ந்தவைய தகப்ப மெச்ச கேக்குறானா? கேக்குறேன். உடம்பு நனைய தண்ணி ஊத்தி உக்காந்து கால் நீட்டி எட்டிய பாகத்தை கையாலையும் எட்டாத பாகத்தை சொம்பாலையும் அழுக்கு தேய்ச்சு பித்த வெடிப்புல வரிவரியா பொழந்து நிக்கிற குதிகால அண்டா வச்சிருந்த உரல் அடிவாரத்துல கரகரன்னு தேய்க்கமோ விறுவிறுன்னு வெளியேறுதுக. உள்ள இருந்த சீவராசிக பெருமா தேவர சுப்பன் செட்டியாரும் வெளியேறிட்டாங்க. 3 வாரமாச்சு. பாக்க ஆசையா இருக்கு பயிர் முளைச்ச காடு. சும்மா பச்சை தீப்பிடிச்சு எரியற மாதிரி இருக்கு பூமி. ஒரு ஜான் உயரத்துக்கு வளர்ந்து தோகைய சுழட்டி சிலம்பாடி நிக்கிற சோள பயிரும் முளைச்சு எந்திரிச்சு கொடியோட பாக்குற பயத்தஞ்செடிகளோ உனக்கு நான் மெதமான்னு ஒண்ணு பார்த்து சிரிச்சுக்கிட்டே காத்தோட பழ ஜடுகுடுக ஆடி பழகுதுக. ஒரு சின்ன தூத்த விழுந்தா போதும், பதம் கிடைக்கும். ஒரு வாரத்துல களை எடுத்துடலாம். என்னமோ கடனுக்கு வட்டி மாதிரி காடெல்லாம் வண்டி கிடக்கு களை. அருகு, மகிழி, தொகுழி, ஊசிக்கோரை, குப்பமணி, கும்மிட்டிக்கீரை, தும்ப, நெருஞ்சி, ஆடு தின்னாப்பால, நாயுருவி எல்லாம் எங்களுக்கு தான் இந்த பூமி சொந்தம்னு ஏகத்துக்கு முளைச்சு கிடக்க சாரணத்தை அடைச்சு கிடக்கு சரஞ்சரமா கொடியோடி. ஒரு கையில பசுமாட்டை புடிச்சு மேய விட்டுக்கிட்டே கொத்துக்கல்லு மேல உட்காந்து யோசிக்கிறா கருவாச்சி. ஆத்தா விதை மட்டும் தானே விதைச்சா? எங்கிட்ட இருந்துச்சு வந்துச்சு களை? கலைக்கு ஏது விதை? பூமியும் பொழப்பும் ஒண்ணுதான் போல இருக்கு. நன்மையத்தான் விதைக்கிறோம், கூடவே தீமையும் முளைக்குது. தெனை விதைச்சவன் தெனைய மட்டுமே அறுக்கிறது இல்ல, களையையும் சேர்த்துட்டேன். விதை முளைக்கிறது மதி, விதைக்காம முளைக்கிறது விதி. களைய கொத்துட்டு சுரண்டி எறிகிற மாதிரி விதிய மதியால விழலாம் இல்லையா? பாப்போம். ஜெயித்தா சந்தோஷம், தோத்தா அனுபவம், பாத்துருவோம். கார்த்திகை மாசம் ஏச்சாலும் களையெடுப்பு மழை ஏக்காதப்பா. ஊர்ல சொல்லி அலையுங்க பெருசுங்க. 70-80 வருஷமா ஆகாயத்தையும் பூமியும் பார்த்து பழகின கண்ணுக பொய் சொல்லுமா? பூவாளி மாதிரி சிந்து செதறி விழுந்துருச்சு புரட்டாசி மழை. தோர் நனைய இல்லாட்டியும் வேர் நனைய. தோல்ல கொத்து வச்சு தூக்குச்சட்டிய கையில பிடிச்சு தலையில முண்டு போட்டு ஊற வச்ச கம்பரிசியோ சாமரிசியோ வாயில அள்ளி போட்டுக்கிட்டு ஊற மெண்டுகிட்டு திசைக்கு 50-60 ஆளா போறாக பொம்பளை ஆளுக. அப்ப ஊருக்குள்ள காடுகரையில ஊடுருவி வாரானுங்க கட்டை ஆளுக. ஏ மாயக்கா, களை எடுக்க உனக்கு சம்பளம் விட்டு 1/2 ரூபா. களை எடுக்காம இருக்க சம்பளம் 3/4 ரூபா. போகாத கருவாச்சி காட்டுக்கு, ஆளுகளையும் போக விடாத. மாயக்கா வெள போயிட்டா. இந்த ஆறுமொண்டியம்மா, கருவாச்சி காட்டுக்கு களை எடுக்க போறதா இருந்தா போ. அப்புறம் எங்க காட்டுக்கோ எங்க பங்காளிய காட்டுக்கோ ஆயுசு பரியந்தம் வேலை கூப்பிட மாட்டோம். யோசிக்கமா, 3 குறுக்கம் முக்கியமா 30 குறுக்கம் முக்கியமா? மொண்டியம்மா மிரண்டு போனா. பணம் பயம் ரெண்டுக்கும் தானே விவரம் அறியாத மக்க பணிஞ்சு பாழா போறது. விடைய புலம்பல்ல கூடிட்டா பெரிய மூக்கி. களை எடுக்க நாதி இல்லையே, என் காடு போச்சே, விதைச்சது போச்சே, மகளை மாடாக்கி வம்பாடு விட்டு உழுத காடு முழிச்சிருக்க முழிய தோண்டின மாதிரி மூலியா போயிரும் போல இருக்கே. எடி கருவாச்சி, என்னைக்கு இல்லாத உறக்கம் இன்னேனே உனக்கு, எங்க இருக்கவ? சுத்தியும் முத்தியும் பார்த்து மகளை காணமேனு நெஞ்சில் அடிச்சு நிமிந்து பார்த்தா கையில கொத்தோட கால செம்மண்ணோட கிறங்கி கிருகிருத்து வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வாரா கருவாச்சி. கவலைப்படாதாத்தா, களை வெட்டியாச்சு. பாதகத்தி மவளே, என்னாடி சொல்ற? சுப்பலாபுரம் ஆளுகளுக்கு சொல்லிவிட்டு 1/4 ரூபாய் எச்சா கொடுத்து நிலா வெளிச்சத்துல விடிய களை எடுத்து முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வரேன். துட்டு பசுமாட்டு சாணிய குமிச்சு எருவாக்கி வச்சிருந்தல, அது ஆமைய கிழவனுக்கு 4 ரூபாய்க்கு வித்தேன். யாத்தே, நீ பொழைச்சிரும் அவள இருக்கே. மக மேல விழுந்து கட்டி பிடிச்சு ஆசத்தீர அழுது பெதற்றி போனா. பித்தேறி போனா பெரிய முக்கி. அடுப்பு சாம்பல் ஆட்டி தெல்லி பள்ளு விளக்க போனா கருவாச்சி. 1 மாசமா ஒரே யோசனை பெரிய முக்கிக்கு. எப்படி பொழைக்க போறா என் மக இந்த ஊர்ல? உழவு காட்டுல ஏற மிதிக்கிறான், களை எடுக்க விடுறான் இல்ல, நெஞ்சில வம்ப வச்சு அலையிறான். இன்னும் என்னென்ன செய்ய காத்திருக்கானோ? எத்தனை நாளைக்குத்தான் ஓடி வரும் முதலக்கப்பட்டி சொந்தங்க, எத்தனை முறைதான் நியாயம் கேட்டு கொடுப்பாக உள்ளூர் ஆளுக. என் கண்ணுள்ள கால வரைக்கும் என் மக மேல திரும்ப விழுக விட மாட்டேன். நான் மண்டைய கிட்டைய போட்டுட்டா எப்படி தப்பிக்கும்? புலிக அழியிற ஊர்ல பொட்டையாட்டுங்குட்டி. இப்படி பல மாதிரி யோசிச்சு ஊர் பெருசுகளை கலந்து ஒரு முடிவுக்கு வந்து சாவடிப்பட்டிக்கு ஆள் சொல்லிவிட்டா பெரிய மூக்கி. பெண்ணந்தி வெயிலு, 3 ஆம்பளைங்க 2 பொம்பளைங்க, ஆகமத்தா 5 ஆளுக வாராக. சொக்கத்தேவம்பட்டி எல்லையில நல்ல காரியத்துக்கு ஒத்தப்பட எண்ணிக்கையில போகணுங்கிறது ஒரு ஆச்சாரம்.
வெள்ளையும் ஜொல்லையுமா கழுத்துல சுத்தின அங்கவஸ்திரம் காத்துல பறக்க விளக்கு மாதிரி விரல்கள்ல மோதிரம் போட்டு கருப்பு வெள்ளை மீசைய முறுக்கி மேலேத்தி விட்டு முன்ன நடந்து வாராரு பாருங்க. அவர்தான் சாவடிப்பட்டி வெட்டி. மீச நரைச்சாலும் இளந்தாரி உடம்பு. அந்த வட்டாரத்திலேயே ஏறுகையான ஆளு. நிலம் போல தோப்பு துறவு சொந்த கடன்னு தாறுமாறான சொத்து. 2 வருஷமாச்சு பொண்டாட்டி செத்து. ஒரே மகளை குள்ளவரத்துல கட்டி கொடுத்திருக்காரு. ஒரு பள்ளிக்கூட வாத்தியாருக்கு பையன், ஒரே பையன். பிறவியிலேயே புத்தி மாறாட்டமானவ. சங்கிலி கட்டி சாப்பாடு போடுறாங்க வீட்டுல. பூவு பழம் தேங்காய் வச்சு மஞ்ச பைய கையில பிடிச்சு வாரவரு அவர் தங்கச்சி புருஷன். ஐயா மேல விழுந்தது போக மிச்ச நல்ல நிலத்துல விழுந்தாலும் விழுகலாமே தவிர தான் மேல விழுந்துடக்கூடாதுன்னு தண்ணி கொடை பிடிச்சு வாரான் பாருங்க. அவன் வேலைக்காரன். கிழவி வெட்டிக்கு நல்லாத்தா. மிளகாப்புள்ள நிறத்துல பட்டுச்சேலை கட்டி வாரவ வெட்டி தங்கச்சி. வாங்கப்பா, வாங்க வாங்க. கொட்டி போட்ட பூனை மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஓடி பரபரப்பாகி போனா பெரிய மூக்கி. ஓட்டுல மணல போட்டு கடலை வறுத்துக்கிட்டு இருந்த கருவாச்சிக்கு வந்தவங்க ஆறு, எதுக்கு வந்திருக்காக ஒரு விவரமும் தெரியல. மத்தியானத்துல இருந்தே அவளை நல்ல சீலை கட்ட சொன்னா ஆத்தா. அவ முந்தானிய இவ முஞ்சில போட்டு அழுத்தி அழுத்தி எண்ணெய் தொடச்சா. கட்ட சீப்பு வச்சு சீவி வாரி விட்டா. போடி போய் பொட்டு வச்சு கட்டு தள்ளி விட்டா. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஆத்தா ஏன் இந்த அழுச்சாட்டியம் பண்றா? எரிச்சலா இருந்தது கருவாச்சிக்கு. மிச்சரையும் அதிரசத்தையும் பிரிச்சு தனித்தனி ஏன சரியா வாக்காம ஒரே கும்பாவுல 2ஐயும் போட்டு கொட்டி, போடி போ, சொந்தக்காரங்களுக்கு நீயே போய் குடிடி ஏவி விடுறா மகள. அவங்க ஆளுக்கு ஒரு கை மிச்சர் அள்ளி 4 அதிரசம் 7 பேருக்கு வராதுங்கிற கணக்குல ஆளுக்கு பாதி கிள்ளி கருவாச்சியை வஞ்சகன் வாங்காம பாக்குறாங்க. பொண்ணு பார்க்க வந்த இடத்துல கை கழுவ கூடாதுங்கிற சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு துண்டு வேட்டி சீலையில தொடச்சுக்கிறாங்க பலகாரம் தின்ன கைய. கருவாச்சி பின்னாலேயே போய் அவ முதுகுக்கு பின்னால உக்காந்து விட்டு வெட்டி தங்கச்சி மஞ்ச பையில இருந்து மல்லிய பூவை எடுத்து கருவாச்சி தலையில வைக்கிறா. பூ வைக்கிற சாக்குல குடுமைய ஒரு இழு இருக்கிறா. யாத்தே அப்படின்னா கருவாச்சி. ஒட்டு முடியல, நெச முடிதான். சந்தோஷப்பட்டுக்கிட்டா வெட்டி தங்கச்சி. ஓமை இல்ல, பேச்சும் வருதுன்னு உறுதி பண்ணிக்கிட்டா. உக்காந்த இடத்துலயே அவ தரம் தண்டி நிறம் உயரம் காதுல கிடந்த தண்டட்டி எல்லாத்தையும் இட போட்டவ அவ கழுத்தை பார்த்ததும் மல்லார்னு எந்திரிச்சு பதறி போய் ஓடி வந்தா. அண்ணன் கிட்ட போய் காது கடிக்கிறா. என்ன தாலி கட்டி அலையறவளையா பொண்ணு வாக்காந்த? அதுக்கு என்ன தங்கச்சி, நான் என்ன புது மாப்பிள்ளையா? இந்த வீட்டு மாடு கயிறோட நிக்குது. நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போறப்ப பொடி கயிறு மாத்திட்டா போச்சு. அப்பத்தான் தெரியுது கருவாச்சிக்கு இது ஆத்தா நடத்துற கூத்துன்னு. தாழ்வாரத்தை விட்டு திண்ணைக்கு விறுவிறுன்னு நடந்து வந்தா. நீங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்க? பொண்ணு வாக்கதான் தாயி. ஒன்னிய பெரியவளா வந்திருக்கீங்களே, மாப்பிள்ள வரலையா? இவர்தான் மாப்பிள்ள. கழுத்துல தாலி இருக்கே, பரவாயில்லையா? தெரிஞ்ச கதை தானே, பரவாயில்ல. கழுத்துல தாலி இருந்தா பரவாயில்லன்னு சொல்றீங்களே, வயிற்றுல பிள்ளை இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லுவீங்களா? வந்தவளுக்கு மூச்சு பேச்சு நின்னு போச்சு. அலறி அடிச்சு எந்திரிச்சு பெரிய மூக்கி கத்துறா. என்னடி சொல்ற? குடி எடுக்க வந்தவளே தனஞ்ச குரல்ல கருவாச்சி சொல்றா. ஆத்தா, நான் முழுகாம இருக்கேன். 3 மாசம். வளர்ந்து கொண்டே வரும்